நியூசன்ஸ் சார், ஒரு நியூசன்ஸ் கேஸ் போடு சார், ஒரு நியூசன்ஸ் கேஸ் போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல அந்த நியூசன்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கலாம். அது எந்த சட்டப்பிரிவு வந்து அதை பற்றி சொல்லுது அப்படின்னு பண்ணுவோம். நியூசன்ஸ் அப்படின்னா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது, அடுத்த பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, அதே மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறாக அவர்களை வந்து சத்தம் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறது, அந்த போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது. அப்புறம் வந்து சவுண்ட் ஆம்பிளிஃபையர், சவுண்டு இந்த புனல் மைக்கெல்லாம் கட்டி சத்தமாக பாட்டு போடுவாங்கள்ல, அப்போ பக்கத்தில் இருக்கிறவனா வந்து பாதிப்பான். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும், சர்ச்சில் கோயிலில் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு என்ன சார் தண்டனை, எந்த சட்டத்தில் கொடுத்து சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா, தமிழ்நாடு டவுன் நியூசன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, ரைட்டு. அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஃபென்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஃபைன். ஆதி காலத்து சட்டம், பழைய சட்டங்கள் 50 ரூபா ஃபைனை 8 நாள் ஜெயிலுக்கு கொடுத்துருவாங்க. அதே சிட்டி போலீஸ் ஆக்டில் சொல்லுவீங்கல்ல, ஒரு 75 கேஸ் போடு சார், 75 கேஸ் போடு சார்னா இதுதான் அது. அதில் போட்டாங்கன்னா உனக்கு 3 மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். அதே போல் ஆம்பிளிஃபையர், எந்தெந்த ஒரு திருவிழா கோயில் ஃபங்க்ஷனு இதெல்லாம் வந்து போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீ ஆம்பிளிஃபையர் போட்டு சவுண்டு வந்து பாட்டுக்கிட்டலாம் சத்தமாக வைக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் நீ வச்சின்னா பறிமுதல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே போல் சிட்டி போலீஸ் ஆக்டில் இன்னொரு விஷயம் பாருங்கள், ப்ராஸ்டியூஷன், பிராத்தல் நடக்குது இல்லை, அந்த பிராத்தல் நடந்தால் இமாரல் டிராஃபிக் ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டில் போய்ட்டு ரைடு அடிச்சு எடுக்கிறாங்க, அதில் தான் 8B கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே இமாரல் ஆக்ட். ஆனால் சாதாரணமாக சிட்டி போலீஸ் ஆக்ட்லேயும் கமிஷனருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு வீடு சந்தேகப்படும்படியாக அங்கே சந்தேகப்படும் நபர்கள் வந்து செல்கிறார்கள், அங்கே ஒரு பிராத்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சந்தேகப்படும் பொழுது கமிஷனரே நேரடியாக வந்து உத்தரவு கொடுத்து ரைடு அடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் சிட்டி போலீஸ் ஆக்ட்லேயும் இருக்கிறது.